நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. மலைப்பு மிகு மலைகளும் வனப்பு மிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்போ. மலைப்பு மிகு மலைகளும் வனப்பு மிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்போ. நிலம் வாழும் பொற்பூண்டும் அதை நனைக்கும் வான்மழை நிலைத்தவும் நிலையன்பின் சாட்சி என்றோ. இறையே இதயத்துள் வாழும் ஆசை நிறைவேற்றிட இயற்கையோடு வாழ்தலே இனிய எளிய வழியா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. ஓ
தேடும் பயண நதிகளும் நேயவும் நேசத்தின் நீட்சி என்றோ இறையே ஞான கொடைதான் படைப்பு காவியம் இதை உணர்ந்து வாழ்ந்திடின் தலைமுறைகள் தழைக்கும் இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. லூக்கா நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே, மண்வெட்டவோ என்னால் இயலாது, இருந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கும் விடும்படி பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன்சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் தருகின்ற செல்வம் அது ஒரு கொடை என்பதை புரிந்து கொண்டால் முன்மதியோடும் பொறுப்புணர்வோடும் ஏழைகளை ஏற்றுக்கொள்ளுதலோடும் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்வதோடும் செயல்பட துணிச்சல் பெறுகின்ற பொழுது அந்த செல்வம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இல்லை என்றால் அது சாபக்கேடாகவே மாறிவிடும். லூக்கா நற்செய்தியாளரின் நல்ல பல சிந்தனைகளுள் மிக முக்கியமானது செல்வத்தை பற்றியது. செல்வத்தை பற்றியும் செல்வந்தர்களை பற்றியும் அதிகமாக சொல்கிறார் லூக்கா நற்செய்தியாளர். ஏழைகளுக்கு ஆதரவு சொல்லுகிற அவர் செல்வந்தர்களையும் விட்டுவிடுவதில்லை. அவர்களின் குற்றங்களை, அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அதே வேளையில் அவர்களின் வாழ்வுக்கான வழியையும் காட்டுகிறார். அதில் ஒரு பகுதி தான் நாம் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. செல்வத்தை பல வழிகளில் நாம் பயன்படுத்தலாம், நமக்கும் பயன்படுத்தலாம், மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நமது மீட்பு அடங்கியிருக்கிறது என்பதை நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். செல்வம் என்பது முன்பு சொல்லப்பட்டது போன்று கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மாறாக அது மிக பெரிய பொறுப்பும் கூட. செல்வந்தரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது என்பது நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள். அது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்வியல் தத்துவம். அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நமது வாழ்வு நிச்சயம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். இதைத்தான் திருத்தந்தை லியோ அவர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்ற மறைத்தூது மடலிலே ஏழைகள், அதாவது ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் புவர் என்று சொல்லுகிற அளவுக்கு ஏழைகளை இனங்கண்டு அவர்களுக்கு சென்று கொடுக்க வேண்டும். ஏழைகள் வாழ்வதற்கான உரிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அது நம்முடைய உரிமை, பொறுப்பு, கடமை என்பதை சுட்டிக்காட்டி எல்லா ஏழைகளும் வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். இதுதான் இயேசுனுடைய ஆதங்கம், இதுதான் லூக்கா நற்செய்தியாளருடைய ஆதங்கம்.
இன்றைக்கு செல்வத்துக்கு பின்னால ஓடுற கூட்டம் இருக்குதே, மக்கள் மட்டும் இல்ல, நம்ம சாமியாருங்க, சகோதரி, அருள் சகோதரிகள், திருச்சபை எல்லாம் செல்வத்துக்கு பின்னால ஓடத்தானே செய்யுது. பணத்தை கண்டா பிணம் வாய் திறக்கும்னு சொன்னது போல வாயில திறக்கிறானுங்க. எப்படியெல்லாம் பணத்தை சேகரிக்கணுமோ, செல்வத்தை பாக்கெட்டுக்குள்ள போடணுமோ, அதுக்கு அநியாயமாவே முறைகளிலே செல்வம் சேர்க்க விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு சோதனை. செல்வம் வருகிற போது அன்புக்குரியவர்களே, கடவுளின் ஆசீர்வாதம் தங்களுக்குள் அதிகமாக இருக்கிறது என்று மேலோட்டமாக புரிந்து கொள்வது தவறு. அது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய பொறுப்பு என்பதைத்தான் முன்பு சொன்னது போல இது ஒரு கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் கடவுளுக்குரிய வாழ்வை வாழ முடியும். செல்வத்தை எப்படி சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியிலே காண்கிறோம். இந்த செல்வம் ஆசீர்வாதம் என்று சொல்லலாம் என்று சொன்னால், அதே வேளையில் அது நமக்கு சாபமாகவும் மாறலாம். செல்வத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நமது செல்வம் நமக்கு ஆசீர்வாதமா அல்லது சாபக்கேடா. செல்வத்தை நமது சுயநலத்திற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் அது நமக்கு சாபம். மாறாக செல்வத்தை மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். செல்வத்தை எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிவற்ற செல்வந்தன் ஓமை 12ஆம் அதிகாரத்திலும், ஏழை லாசர் ஓமை 16வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நல்ல சமாரின் ஓமை 10வது அதிகாரத்திலும், சக்கே நிகழ்ச்சி 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த இரண்டு வெவ்வேறான தலைப்புகளுக்கு நடுவில் சற்று புரிந்து கொள்ள கடினமான பதிவுதான் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். எப்படி ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையின் சொத்துக்களை அளித்தானோ, அதே போல இந்த பணியாளரும் தன்னுடைய தலைவருடைய சொத்துக்களை ஊதாரித்தனமாக தவறாக பயன்படுத்தி அளிக்கிறார். அது தலைவருக்கு தெரிய வருகிற போது அதனை அவன் ஈடுகட்டுகிறான். எப்படி ஈடுகட்டுகிறான் என்பதில் தான் விவிலிய அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருகிறது. அந்த பணியாள் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை கமிஷன் தள்ளுபடி செய்ததாகவும், அதனால் தலைவர் அவருடைய விவேகத்தை பாராட்டியதாகவும் பொதுவாக சொல்லப்படுகிறது. செல்வத்தை பயன்படுத்தி நமது வாழ்வை மேம்படுத்தாமல் மற்றவர்கள் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த முயற்சி எடுப்போம். செல்வம் என்பது தேவைதான், கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும். அதனை நல்ல முறையில் பயன்படுத்த முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் செல்வத்தின் முன் பொறுப்புணர்வோடும், கடமை உணர்வோடும், உரிமை உணர்வோடும், முன்மதியோடும் செயல்பட எங்கள் யாவருக்கும் அருள்தாரும். ஏழைகளை இனங்கண்டு அவர்களுக்கு எங்கள் செல்வத்தால் உதவி செய்திடவும், அவர்களையும் வாழ வைக்கின்ற ஒரு துணிச்சலை எங்களுக்கு தரவும் தேவையான அருள் ஆசிரை தாரும். ஆண்டவரே, ஆமேன். வேதனையா
பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. உறவினர் பகைத்தாலும், உடன் நண்பர் நகைத்தாலும், உறவினர் பகைத்தாலும், உடன் நண்பர் நகைத்தாலும், உயிருள்ள இறைவன் நீர், உடன் வாழும் தெய்வம் நீர், உயிருள்ள இறைவன் நீர், உடன் வாழும் தெய்வம் நீர், பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. நிம்மதி மனம் இழந்து நிலை குலைந்து போனாலும், நிம்மதி மனம் இழந்து நிலை குலைந்து போனாலும், நிலையான உள்ளங்கு நீங்காமல் என்னை தாங்கும், நிலையான உள்ளங்கு நீங்காமல் என்னை தாங்கும், பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. தொடர்ந்திடும் நோய்களினால், தொடர்ந்திடும் தோல்விகளால், தொடர்ந்திடும் நோய்களினால், தொடர்ந்திடும் தோல்விகளால், தொல்லைகளாலே துயர்வுற்றேன், தொடுமே என்னை கரத்தாலே, தொல்லைகளாலே துயர்வுற்றேன், தொடுமே என்னை கரத்தாலே, பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். Mapagari mapagari sari sariga, mapagari mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே.
இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.